தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் பாத்திமா நகர் இறை சமூகத்தின் சார்பாக மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். கிறிஸ்துவை எதிர்நோக்கி என்பது கடவுளிடமிருந்து கிடைத்த கொடை. அது நம் வாழ்க்கையை மகிழ்ச்சியுடன் நிரப்புகிறது. நாளுக்கு நாள் கடவுள் நமக்கு தரும் எதிர்நோக்கின் கொடையால் நம் வாழ்க்கையை நாம் நிரப்புவோம். என்றும் அக்கொடையை தேடும் அனைவருக்கும் சென்றடையும் என்ற இறை விசுவாசத்துடன் புனித அந்தோனியாரின் அருளை வேண்டுவோம். புனித கதவை திறந்து நம்பிக்கையை மையமாக கொண்டு நம் பயணத்தை தொடர்வோம். புனித வாழ்வே புனித ஆண்டின் முக்கிய நோக்கமாகும். நமது ஒற்றுமை, நம்பிக்கை, இறைவேண்டல், மறைபரப்பு பணி மற்றும் தொண்டு பணிகள் மூலம் நமது மனமாற்றமும் மன்னிக்கும் மனப்பான்மையும் புலப்படுகிறது. எனவே நாம் திருமுழுக்கில் பெற்ற கடவுளுடைய ஆவியின் வல்லமையால் இறைவார்த்தையை நற்செயல் மூலமாக கிறிஸ்துவின் செய்தியை அறிவிக்க முடியும் என்ற நம்பிக்கையோடு வாழவும். நாம் செய்யும் தொழில் வளங்கள், கல்வி வளர்ச்சி, குடும்ப நலங்கள், அவர்கள் மனம் விரும்பிய கருத்துக்கள் நிறைவேற இணைந்து ஜெபிப்போம் கல்வாரி பலியில். இனி இவர்களே, இன்றைய திருப்பலியானது லொரோன்சா இவருக்கு நல்ல சுகம் கிடைத்ததற்கு நன்றியாகவும், சேகர் நிர்மலா குடும்பத்திற்கு சமாதானம் கிடைக்க வேண்டுதல் வழியாகவும், சுகீர்தா வேலை கிடைக்க வேண்டுதல் வழியாகவும், குடும்ப நலனுக்காகவும், ஞான பிரகாசம் ஜான்சி ராணி இவருடைய மகளின் திருமணம் நல்ல முறையில் நடைபெற வேண்டுதல் வழியாகவும், லெடிசன் திருமண தடை நீங்கி வேண்டும்படியாகவும், குடும்ப சமாதானம் கிடைக்க வேண்டியும், டயான் சகிலா குழந்தை பாக்கியத்திற்காகவும் குடும்ப சமாதானத்திற்காகவும், சிந்தியாவிற்கு சுகப்பிரசவம் நடைபெற வேண்டியும், குழந்தைகளை ஆசீர்வதிக்க வேண்டியும், நோயிலிருந்து விடுதலை பெறவும் கோடி இருப்பது அந்தோனியார் வழியாக இறைவனிடம் வேண்டுதல் வழியாகவும், இறுதிய ஸ்னோவி பேங்கில் வேலை கிடைக்க வேண்டுதல் வழியாகவும், செரிவா 10ஆம் வகுப்பில் நல்ல மதிப்பெண்கள் பெறவும், விஜயகுமார் லூதா வாய்ஸ் இவருடைய குடும்பத்திற்கு இறைவன் செய்த சகல நன்மைகளுக்கு நன்றியாகவும், உடல் நோய்கள் நீங்கவும், குடும்பத்தில் மரித்த அனைத்து ஆன்மாக்களுக்கு நித்திய இலைப்பாய்ச்சி இறைவன் கொடுக்க வேண்டுதல் வழியாகவும், ஸ்வீடன் டிஸ்கா இவர்களுடைய குடும்பத்திற்கு குழந்தை வரம் வேண்டியும், பிரிட்டோ விஜயா இவருடைய குடும்பத்திற்கு நோய் நொடி இல்லாமல் இறைவன் காக்க வேண்டியும், அந்தோணி மனகரன் அந்தோணி அம்மாள் தொழில் முன்னேற்றத்திற்காகவும் குடியிலிருந்து விடுதலை பெற வேண்டியும், உடல் நலத்திற்காகவும், ரவீந்திரன் செல்வராணி இவருடைய குடும்ப நலனுக்காகவும், தூத்துக்குடி பாத்திமா நகர் திரு காஸ்டோ கௌபர் இவருடைய குடும்பத்திற்கு இறைவன் செய்த சகல நன்மைகளுக்கு நன்றியாகவும், பிள்ளைகளையும் தொழிலையும் இறைவன் ஆசீர்வதிக்க வேண்டியும், குடும்ப சமாதானத்திற்காகவும், தூத்துக்குடி பாத்திமா நகர் ஜெரிட் கப்பல் ஏறியதற்கு அந்தோனியார் வழியாக நன்றியாகவும், தூத்துக்குடி பாத்திமா நகரை சார்ந்த பெல்வினா திருமண தடை நீங்க வேண்டுதல் வழியாகவும் குடும்ப சமாதானத்திற்காகவும், தூத்துக்குடி பாத்திமா நகரை சார்ந்த ஸ்டீவன் ஹெலன் இவருடைய குடும்பத்தை இறைவன் ஆசீர்வதிக்க வேண்டியும், கடன் தொல்லை நீங்கவும், பிள்ளைகள் பேர பிள்ளைகள் நல்ல முறையில் படித்து ஆசீர்வாதம் பெற வேண்டியும், TTN 264 நம்பர் தோணியும் தோணி ஆட்களும் நல்ல முறையில் தொழில் செய்து வந்ததற்கு இறைவனுக்கு நன்றி வழியாகவும், ஜெனிப் குரைரா கப்பல் வேலை நல்லபடியாக முடித்து வீடு திரும்பியதற்கு நன்றியாகவும், தொடர்ந்து இறைவனுடைய ஆசீர்வாதத்திற்காக வேண்டுதல் வழியாகவும், திரு ரவீந்திரன் குடும்பத்தில் சமாதானம் நிலவும்படியாகவும் தொழில் முன்னேற்றம் பெறவும், அந்தோணி ரோஸ்லின் குடும்பத்திற்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும், தனச்செல்வி பிரான்சிஸ் குடும்பத்திற்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும், வெலிங்டன் மெர்லின் இவருடைய குடும்பத்திற்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும், உலகில் மரித்த அனைத்து ஆன்மாக்களுடைய ஆண்மையை பாய்ச்சிக்காகவும்
ரூமி மெடிக்கல் சென்டருக்கு உத்தரவு கிடக்கும்படியாக வேண்டுதல் வழியாகவும், கெனடி இனிகோ இவருடைய குடும்பத்திற்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும், பிரதீப் கோட் கேஷிலிருந்து விடுதலை பெறவும் சாபங்கள் பாவங்களிலிருந்து நீங்கும்படியாகவும், அலெக்ஸ் இன்னசென்ட் இவருடைய ஆண்மையிலை பாட்சிக்காகவும், ஞானராஜன் ரெவியா குடும்பத்திற்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும், பிரடி இல்ரமி இவருடைய குடும்பத்திற்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும், அருட்தந்தை வியாகுல மரியான் ஆண்மையிலை பாட்சிக்காகவும், லாசர் மார்டினுடைய ஆண்மையிலை பாட்சிக்காகவும், சேவியர் மத்திஸ்லம்மாள் ஜோசப் இவருடைய ஆண்மையிலை பாட்சிக்காகவும், ஆரோக்கியம் அமுதா இவருடைய குடும்பத்திற்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும், சந்திரா மாதத் இவருடைய குடும்பத்திற்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும், அருட்தந்தை சகாயராயர், அருட்தந்தை வியாகுல மரியான், அருட்தந்தை திலகராஜ் இவருடைய ஆண்மையிலை பாட்சிக்காகவும், மறக்கப்பட்ட குருக்கள் கண்ணீருடைய ஆண்மையிலை பாட்சிக்காகவும், ஜான் கெனடி ராஜம்மாள் இவருடைய மகன் கதிரவன் இவர்களுக்கு நல்ல உடல் நலத்திற்காகவும், பசிலிஸ் கொரேரா இவருடைய ஆண்மையிலை பாட்சிக்காகவும் திருப்பலியானது ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம்முடைய பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாமல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். உள்ளம் நொறுங்கி வரும் தூய நலமாக்க அனுப்ப பெற்ற ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆவிகளை தேடி வந்த கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். வலப்பக்கம் வீட்டிலிருந்து எங்களுக்காக பரிந்து பேசிய என்ற ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். எல்லாமல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம் நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. மனித இதயங்களை ஆளும் என்று வாழும் இல்லாமல் இறைவா, அருளின் இந்த ஆண்டில் திருப்பயணம் மேற்கொண்டுள்ள மக்களை கனிவுடன் கண்ணோக்கும். அதனால் பின்பாறையாம் கிறிஸ்துவோடு ஒன்றிணைந்து தங்கள் எதிர்நோக்கின் குறிக்கோளை அவர்கள் மகிழ்வுடன் வந்தடைவார்களாக. என்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரின் ஆவி அவர் மேல் தங்கியிருக்கும். இறைவாக்கினர் எசையா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 11, இறைவசனங்கள் 1 முதல் 10 வரை. ஆண்டவரின் ஆவி அவர் மேல் தங்கியிருக்கும். இறைவாக்கினர் எசையா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 11, இறைவசனங்கள் 1 முதல் 10 வரை. ஆண்டவருக்குரிய நாளில் ஈசா என்னும் அடிமரத்திலிருந்து தளிர் ஒன்று துளிர்விடும். அதன் வேர்களில் இருந்து கிளை ஒன்று வளர்ந்து கனி தரும். ஆண்டவரின் ஆவி அவர் மேல் தங்கியிருக்கும். ஞானம், மெய்யுணர்வு, அறிவுத்திறன், ஆற்றல், நுண்மதி, ஆண்டவரை பற்றிய அச்ச உணர்வு இவற்றை அந்த ஆவி அவருக்கு அருளும். அவரும் ஆண்டவருக்கு அஞ்சி நடப்பதில் மகிழ்ந்திருப்பார். கண்கண்டதை கொண்டு மட்டும் அவர் நீதி வழங்கார். காதால் கேட்டதை கொண்டு மட்டும் அவர் தீர்ப்பு செய்யார். நேர்மையோடு ஏழைகளுக்கு நீதி வழங்குவார். நடுநிலையோடு நாட்டின் எளியோரது வழக்கை விசாரிப்பார். வார்த்தை எனும் கோலினால் கொடியவரை அடிப்பார். உதட்டில் எழும் மூச்சினால் தீயோரை அழிப்பார். நேர்மை அவருக்கு அரைக்கச்சை, உண்மை அவருக்கு இடைக்கச்சை. அந்நாளில் ஓநாய் செம்மறி ஆட்டுக்குட்டியோடு தங்கியிருக்கும். அக்குட்டியோடு சிறுத்தை புலி படுத்துக்கொள்ளும். கன்றும் சிங்கக்குட்டியும் கொழுத்த காளையும் கூடி வாழும். பச்சிளம் குழந்தை அவற்றை நடத்தி செல்லும். பசுவும் கரடியும் ஒன்றாய் மேயும்.
அவற்றின் குட்டிகள் சேர்ந்து படுத்துக்கொள்ளும். சிங்கம் மாட்டை போல் வைக்கோல் தின்னும். பால் குடிக்கும் குழந்தை விரியன் பாம்பின் வலையில் விளையாடும். பால்குடி மறந்த பிள்ளை கட்டுவிரியன் வலையினுள் தன் கையை விடும். என் திருமுலை முழுவதிலும் தீமை செய்வார் எவரும் இல்லை, கேடு விளைவிப்போர் யாரும் இல்லை. ஏனெனில் கடல் நீரினால் நிறைந்திருக்கிறது போல மண்ணுலகம் ஆண்டவராம் என்னை பற்றிய அறிவால் நிறைந்திருக்கும். அந்நாளில் மக்கள் இனங்களுக்கு சின்னமாய் விளங்கும் ஈசாயின் வேரை பிற இனத்தார் தேடி வருவார்கள். அவர் இளைப்பாறும் இடம் மாற்றி நிறைந்ததாக இருக்கும். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. நிறைவு பெற செய்கின்றார். நன்மைகளால் உன் வாழ்வை நிறைவு பெற செய்கின்றார். உன் இளமை கழுகின் இளமை போல் நாளும் புதுப்பிக்கின்றார். உன் இளமை கழுகின் இளமை போல் நாளும் புதுப்பிக்கின்றார். நீதியான செயல்களையே என்னாலும் செய்கின்றார். நன்றி 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 என்று பாடுவேன். நன்மை செய்த நல்லவரை போற்றுவேன். நன்றி 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 என்று பாடுவேன். நன்மை செய்த நல்லவரை போற்றுவேன். நெஞ்சே நீ ஆண்டவரை வாழ்த்து. அவர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. அல்லேலூயா 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 அல்லேலூயா
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 10 இறைவசனங்கள் 21 முதல் 24 முடியும். அக்காலத்தில் இயேசு தூய ஆவியால் பேருவகை அடைந்து, தந்தையே, விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவரை உம்மை போற்றுகிறோம். ஏனெனில் ஞானிகளுக்கும் அறிஞர்களுக்கும் இவற்றை மறைத்து குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தினேன். ஆம் தந்தையே, இதுவே உமது திருவுளம் என்றார். என் தந்தை எல்லாவற்றையும் என்னிடத்தில் ஒப்படைத்திருக்கிறார். தந்தையை தவிர வேறு எவரும் மகனை அறியார். தந்தை யாரென்று மகனுக்கு தெரியும். மகன் யாருக்கு வெளிப்படுத்த விரும்புகிறாரோ அவருக்கும் தெரியும். வேறு எவரும் தந்தையை அறியார் என கூறினார். பின்பு அவர் தம் சீடர் பக்கம் திரும்பி அவர்களிடம் தனியாக, நீங்கள் காண்பவற்றை காணும் வாய்ப்பு பெற்றோர் பேறு பெற்றோர். ஏனெனில் பல இறைவாக்கினர்களும் அரசர்களும் நீங்கள் காண்பவற்றை காண விரும்பினார்கள், ஆனால் அவர்கள் காணவில்லை. நீங்கள் கேட்பவற்றை கேட்க விரும்பினார்கள், ஆனால் அவர்கள் கேட்கவில்லை என நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று கூறினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, பாத்திமா தாயினுடைய அன்பு மக்களே, இந்த கோடி அற்புதர் திருத்தலத்திற்கு வந்து தாப்பாத்தி நகரிலே கொலுவீற்றிருக்கும் கோடி அற்புதருடைய அருளை ஆசிரை பெற வந்திருக்கிறோம். இப்போ நிறைய பேருக்கு மறைமாவட்டம் இவ்வளோ பெரிய நீளமா, இன்னும் ஒரு 5 கிலோமீட்டர் போகுது உள்ள. இன்னும் வெம்பூருங்கிற ஒரு கிராமமும் இருக்கு. அதுதான் நிறைவு, மறைமாவட்டத்தினுடைய முடிவு இல்லை. ஆக இப்படி கடந்து வந்து எவ்வளவு பெரிய மறைமாவட்டம் பாருங்க. தூத்துக்குடி மறைமாவட்டமானது இப்பொழுது இந்தியாவிலே மக்கள் தொகையிலே 3வது இடத்திலே இருக்கிறது. தமிழ்நாட்டிலே முதல் இடத்தில் இருக்கிறது. மக்கள் தொகையிலும் சரிதான். மிகப்பெரிய மறைமாவட்டமாக இந்த மறைமாவட்டம் பார்க்கப்படுகிறது. வெறுமனே மிகப்பெரிய மறைமாவட்டம் என்ற பெயர் மட்டுமல்லாமல் விசுவாசத்திற்கும் பாரம்பரியத்திற்கும் இன்னும் பல்வேறு வழிபாட்டு காரியங்களுக்கும் இந்த மறைமாவட்டம் மிகப்பெரிய அளவிலே சான்றாக சாட்சியாக இருக்கிறது. அது மறைமாவட்டம் என்று சொல்லும்போது இறை மக்களும் விசுவாசிகளாகிய உங்களையும் சாரும். அப்படிப்பட்ட இந்த மறைமாவட்டத்திலே பேரு பலன்கள், இந்த யூபிலி ஆண்டினுடைய பேரு பலன்கள் நிறைய ஆசிரை இதோ இந்த கோடி அற்புதரான தாப்பாத்தி புனித அந்தோனியார் அருள்வார் என்ற நம்பிக்கையோடு 1000 புடைசூழ நாம் இறை மக்கள் எல்லோரும் பல்வேறு இடத்திலிருந்து இந்த இடத்தை நோக்கி வருகிறோம். ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு செல்லும் பொழுது பல்வேறு விண்ணப்பங்கள் ஏக்கங்கள் நமக்கு இருக்கின்றன. அந்த விண்ணப்பங்கள் ஏக்கங்களை எல்லாம் நாம் கடந்துதான் நமக்கு தருவாரன். இப்ப நிறைய பேர் நினைக்கிறான், வேளாங்கண்ணிக்கு போனா நம்ம அம்மா செய்வாங்க அப்படின்னு சொல்றது ஒண்ணு இருக்கு. ஆனால் அதே தாய் எல்லா இடத்திலும் நீக்கமர நிறைந்து அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்கிறார். ஆனால் பேறு பலன்கள், பரிபூர்ண பலன்கள் என்று அறிவிக்கும் பொழுது மறைமாவட்டமும் அறிவிக்கிறது, தாயாம் திரு அவையும் அறிவிக்கிறது. இப்படி இறை இரக்கத்தின் ஆண்டிலே இறை இரக்கத்தினுடைய கதவுகளை திறந்து வையுங்கள், மக்கள் எல்லோருக்கும் அன்பையும் மன்னிப்பையும் வாரி வழங்குகள் என்று திருத்தந்தை அறிவித்தார். அதே போல இரக்கத்தின் ஆண்டில்தான் மன்னிப்பு, இந்த பாவ மன்னிப்பு, குழந்தை கட்டுப்பாடு மட்டுமில்லாமல் மற்றும் குழந்தை கருக்கலைப்பு செய்த பாவங்களை மன்னிப்பதற்காகவும் இறை இரக்கத்தினுடைய ஆண்டுகளிலே விசேஷமான பேறு பலன்களை திருத்தந்தை அறிவித்திருந்தார். அப்படிப்பட்ட பேறு பலன்களுடைய ஒரு புண்ணிய பயணமாக நாம் எல்லோரும் இந்த தாப்பாத்தி நகருக்கு வந்திருக்கிறோம். தாப்பாத்தி எளிய மக்கள், உழைக்கும் மக்கள், ஆனால் விசுவாசம் பாரம்பரியம் எல்லாம் தூத்துக்குடி மறைமாவட்டத்தோடு இணைந்து போகிறது. அவர்கள் எவ்வளவு சூழ்நிலையிலும் இந்த இடத்திலே அவர்கள் ஒரு விசுவாசிகளாக நம்பிக்கை உள்ளவர்களாக இருப்பதால் தான் நாம் தொப்புள் கொடி உறவுகள் போல நாம் இங்கு வந்திருக்கிறோம். அப்படி இந்த எளிய மக்கள் விவசாயத்தை இன்னும் பல்வேறு உழைப்பை நம்பி அவர்கள் ஆலயத்திற்கு கூட வர முடியாத சூழல்கள் இருக்கும். அப்படி உழைப்பு இருந்தாலும் கூட எங்கே 2-3 பேர் என் நாமத்தினால் குடியிருப்பார்களோ அங்கே அவர்கள் மத்தியிலே நான் இருப்பேன் என்று ஆண்டவர் சொன்னது போல
இந்த எளிய மக்கள் மத்தியிலே ஆண்டவர் வாழ்வதைத்தான் நாம் இங்கு வந்து அவர்களோடு அவர்கள் பெற்ற இந்த பரிபூர்ண பலன். ஆட்கள் இல்லை, பெரிய பெரிய மாளிகைகள் இல்லை, கூடாரங்கள் இல்லை, ஆனால் மக்களிடையே விசுவாசம் இருக்கிறது, நம்பிக்கை இருக்கிறது. இது 100 ஆண்டுகளுக்கு முன்பாக தூத்துக்குடியிலிருந்து வந்து நாளைக்கு நாம் கொண்டாட போகிற பெரிய தகப்பன், ஞான தகப்பன் புனித சவேரியார் நமக்கு சொல்லி தந்த அந்த விசுவாசத்தினுடைய மக்களாக தாப்பாத்தி மக்கள், இன்னும் பல சூழ மக்கள் இருக்கிறார்கள் என்பதை எடுத்து காட்டுகிறது. அன்புக்குரியவர்களே, அந்தோனியாரை நாடி தேடி ஓடி வந்தவர்களுக்கு எந்த குறையும் ஏற்படாது. கோடி வரங்களை, அவர் கோடி புதுமைகளை ஆண்டவர் இயேசுவிடமிருந்து பெற்றுத்தர வல்லவராக அவர் இருக்கிறார் என்ற நம்பிக்கையோடு தான் அவர் வாரத்திலே, அது செவ்வாய்க்கிழமையை அவருக்குரிய வாரமாக, புனிதர்களிலே மிக பேறு பெற்ற புனிதராக அந்த மாதத்தை அன்னைக்கு இணையாக, மாதாவிற்கு இணையாக வாங்கக்கூடிய அளவிற்கு இருந்தார் என்றால் அவருடைய பரிசுத்தம், அவருடைய நன்னாக்களியாத அவர் வாயிலிருந்து வந்த வார்த்தை, அவருடைய வாழ்வு, அந்த புனித வாழ்க்கை தான் மிகப்பெரிய பாடமாக இருக்கிறது. இன்றைக்கு நாம் ஒவ்வொரு பாத்திமா நகரிலிருந்து வந்திருக்கிற நாம் இந்த சிறு குழு 50 பேர், 60 பேர், 75 பேராக வந்திருக்கிற நம்மளுடைய இந்த நன்றி பெருக்கு நம்முடைய பாத்திமா நகர் குடும்பத்தில் இருக்கிற எல்லா குடும்பங்களுக்கும் நிறை பேர் பலனையும் ஆசீர்வாதத்தையும் கொடுக்கும் என்ற நம்பிக்கையோடு இருக்கிறோம். அன்புக்குரியவர்களே, அந்தோனியாருடைய இந்த வாழ்க்கையிலிருந்து ஒரே ஒரு செய்தி தான். அந்தோனியாரை பற்றி சொல்லும் பொழுது உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். தன்னுடைய ஞானஸ்தான பெயர் பெர்தினான். இந்த பெர்டினான், பெர்னாண்டோ, பெர்னாண்டஸ் என்கிற இந்த 3 பெயர்களும் போர்ச்சுகீசியத்தினுடைய குடும்ப பெயராக வருகிறது. ஆகவே இந்த பெர்டினான், பெர்னாண்டோ, பெர்னாண்டஸ் என்கிறவர்களுக்கு வரைவிலக்கணம் கொடுக்கும் பொழுது தைரியம் மிக்கவர்கள், துணிவு மிக்கவர்கள், துணிச்சல் மிக்கவர்கள், சக்தி மிக்கவர்கள் என்று அந்த போர்ச்சுகீசியத்தினுடைய அந்த குடும்பத்தினுடைய பெயர் நமக்கு விளக்கம் தருகிறது. அப்படிப்பட்ட துணிச்சல் மிக்க, தைரியம் மிக்க பெயரை தாங்கியவர்கள் தான் இந்த அந்தோனியார். அப்படி தாங்கிய பெயரை வனத்தந்தோனியாருடைய அந்த வாழ்வை படிக்கும் பொழுது தானும் இந்த வனத்தந்தோனியாரை போல நானும் வாழ வேண்டும், அவருக்காக எல்லாவற்றையும் துறக்க வேண்டும் என்ற மிகப்பெரிய மாபெரும் துறவியாக அவர் வாழ வேண்டும் என்று நினைத்து பிற்காலத்திலே அவர் இந்த அகுஸ்டின் சபையிலிருந்து கப்புச்சின் சபைக்கு அவர் மாறும் பொழுது அந்த வனத்தந்தோனியாருடைய பெயரை அந்தோனி என்கிற பெயரை எடுக்கிறார். ஆக ஏற்கனவே பெர்தினான், பெர்னாண்டோ, பெர்னாண்டஸ் என்கிற அந்த குடும்ப பெயரிலிருந்து துணிச்சல் மிக்க, சக்தி வாங்கிய, வீரமிக்க இந்த அந்தோனியார் இறைவனுடைய பாதத்திலே அந்தோனி என்கிற பெயர் எடுக்கிறார். அந்தோனி என்கிற பெயருக்கும் மிகப்பெரிய வரைவிலக்கணமாக இயேசுவை எப்போதும் புகழ்பவர், இறை புகழ்ச்சி செய்பவர் என்கிற பெயர் தான் அந்தோனி என்கிற பெயருக்கு வரைவிலக்கணமாக இருக்கிறது. இப்படி பெயரில் மட்டுமல்ல, அவர் வாழ்ந்த காலம் மிக சொற்பமே. 36 வயதிலே இந்த மண்ணிலே ஆண்டவர் இயேசுவுக்கு பிறகு அவர் மிகப்பெரிய சொற்ப வயதிலே இறந்தாலும் கூட அவருடைய நாமம் உலகமெல்லாம் பாராட்டப்படுவதற்கு காரணம் அவரிடமிருந்த தூய்மை, அவரிடமிருந்த அந்த புண்ணிய வார்த்தை, அவரிடமிருந்த அந்த வாழ்வை நாம் பரிசாக பெற இருக்கிறோம். அதைத்தான் நாம் பேர் பலனாக இங்கிருந்து எடுத்து சென்று நம்முடைய மக்களுக்கும் நம்முடைய நகரத்திற்கும் கொடுக்க இருக்கிறோம். ஆகவே அந்தோனியாருடைய இந்த யூபிலி ஆண்டு பேர் பலன் திருப்பலியிலே நாம் குடும்பமாக வந்து நமக்கு கேட்ட விண்ணப்பங்கள், நாம் இப்போது வைக்க போகிற விண்ணப்பங்கள் எல்லாவற்றையும் அந்தோனியார் நிச்சயம் தருவார் என்ற நம்பிக்கையோடு திரும்பி மீண்டும் இன்னும் எதெல்லாம் கேட்க நாம் நினைக்கிறோமோ அதை இந்த ஆலயத்திலிருந்து இந்த எளிய மக்கள், இந்த உழைக்கிற மக்கள் மத்தியிலே மெய்யாகவே வாழ்ந்து இவர்களுக்கு நம்பிக்கை கொடுக்கிற நல்ல தெய்வமாகிய நம்முடைய பதுவை புனிதர் கோடி அற்புதர் புனித அந்தோனியாரை வேண்டி நாம் விண்ணப்பங்களை வைப்போம். அவர் நம்பிக்கையோடு நமக்கு தருவார் என்ற நம்பிக்கையோடு நாம் நகருக்கு, நம் பாத்திமானை நோக்கி திரும்புவோம். ஆண்டவர் வந்தவர்களையும் வருபவர்களையும் இங்கு ஜெபிப்பவர்களையும் நிறைவாக தன்னுடைய பேறு பலன்களினால், பேறு பலன் ஆசிரால் நிரப்புவாராக. ஆமென். அனைவரும் எழுந்து நிற்போம். நம்முடைய மன்றாட்டுக்களை, தேவைகளை கோடி அற்புதனுடைய பாதத்தில் எடுத்து வைத்து அவர் வழியாக நாம் விண்ணப்பங்களை சமர்ப்பிப்போம். அன்பு தந்தையே இறைவா, உம் திருவுடலாம் திருச்சபையை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், கன்னியர், துறவத்தார் மற்றும் பொதுநிலையர் ஆகியோர் அனைவரையும் உம் பாதம் அர்ப்பணிக்கின்றோம். உம் பணியை தங்கள் வாழ்வாக்கி இறைமக்களை அன்பின் சமூகமாக கட்டியெழுப்பவும் உன் அன்பு கட்டளைகளை தங்கள் வாழ்நாளெல்லாம்
கடைபிடிக்கவும் தேவையான அருளை பொழிய வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். தாயும் தந்தையுமான இறைவா, எதிர்நோக்கின் திரு பயணிகள் ஜூபிலி ஆண்டு விழா நாளைய இன்று உம்மை தேடி வந்திருக்கும் எம் பாத்திமா நகர் மக்களை நிறைவாக ஆசீர்வதியும். எவ்வாறு எம் அன்னையாம் கன்னிமரியாள் உம்மோடு ஒன்றித்து உம் திருவுளத்தை நிறைவேற்றினாரோ அதே போன்று எம் மக்களும் ஒற்றுமையிலும் சமாதானத்திலும் ஒன்றித்து உம் திருவுளத்தை நிறைவேற்றுவர்களாக வாழ வரந்தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஞானத்தின் ஊற்றே இறைவா, சிறு குழந்தைகளை என்னிடம் வரவிடுங்கள், அவர்களை தடுக்காதீர்கள் என்றவரே. எம் கிராமத்தில் உள்ள சிறு குழந்தைகள் அனைவரும் ஞானத்திலும் அன்பிலும் ஒழுக்கத்திலும் வளர்ச்சி பெற்று விளங்கவும், என்றும் உன் அன்பு பிள்ளைகளாக வளரவும் உம் வல்லமையை இவர்கள் மேல் பொழிய வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நலமருளும் நல்ல ஆயனே இறைவா, உடல்நலக் குறைவினால் மருத்துவமனையிலும் தங்கள் இல்லங்களிலும் இருந்து சிகிச்சை பெறும் ஒவ்வொரு நல்ல உள்ளங்களுக்காகவும் உம்மிடம் மன்றாடுகிறோம். உமது அன்பு கரங்களால் அவர்கள் ஒவ்வொருவரையும் தொட்டு குணப்படுத்த வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பு இறைவா, எங்கள் ஊரை நிறைவாக ஆசீர்வதியும். அனைவரும் உடல் உள்ள சுகம் பெற்று எங்கள் கடமைகளை சரிவர செய்யவும், ஒற்றுமையுடன் தொடர்ந்து வாழவும், செய்கின்ற தொழில்களில் வெற்றி காணவும், எமது பங்கின் வளர்ச்சியில் பங்கு தந்தையுடன் முழுமையாக ஒத்துழைத்து எடுத்துக்காட்டான மக்களாக வாழவும் அருள் பொழிய வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஒரு சில நிமிடங்கள் நம்முடைய தனிப்பட்ட தேவைகள், இயக்கங்கள், எதிர்பார்ப்புகள், வேண்டுதல்கள் அனைத்தையும் கொடியேற்பது பதுவை புனித அந்தோனியாருடைய பாதத்தில் எடுத்து வைப்போம். இறைவனாகிய ஆண்டவரை நாங்கள் எழுப்பிய அந்த வேண்டுதல்களுக்கு கனிவுடன் செவிசாய் தரல வேண்டும் என எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். ஆமென். சகோதர சகோதரிகளே, என்னுடைய உங்களுடையதுமான பலி எல்லாமல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையினின்று பலியை ஏற்றுக்கொள்வாராக. மிக்க ஆண்டவரே, உமது குடும்பத்தின் காணிக்கையை ஏற்றுக்கொள்ளும். அதனால் உமது பாதுகாப்பில் தாங்கள் பெற்றுக் கொண்டதை அவர்கள் ஒருபோதும் இழந்து விடாமல் நிலை வாழ்வின் பரிசுகளை பெற்றுக் கொள்வார்களாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எங்களை மேலே எழுப்புங்கள். நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியுள்ளதே.
ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமில்லையெல்லாமல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்தில் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியோ நீதியோமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் அருளினி காலத்தில் உன் பிள்ளைகளை ஒரே குடும்பமாக ஒன்று சேர்க்கின்றீர். அதனால் வாழ்வின் வார்த்தையால் ஒளியூட்ட பெற்றும் திருமகன் இயேசு சிலுவையில் அறையப்பட்டு உயிர்த்தெழுந்த மறைவுகளை மகிழ்வுடன் கொண்டாடுவார்களாக. நாம் எப்போதும் கூவி அழைத்து காத்திருக்கும் அவரை நம் மீட்பு அனைவரையும் தம் திருவிருந்திற்கு அழைப்பவரும், உடலிலும் உள்ளத்திலும் உள்ள காயங்களை குணமாக்குபவரும், துன்புறுவோருக்கு மகிழ்ச்சி அளிப்பவரும் அவரே. இத்தகைய அருளின் அடையாளங்களால் உயிருள்ள நம்பிக்கையுடன் உறுதியான எதிர்நோக்கிற்கு மறுபிறப்படைந்துள்ளோம். ஆண்டவரின் வருகைக்காக காத்திருக்கும் நாம் எம் சகோதர சகோதரிகளுக்கு அன்பு பணிபுரிய எங்களையே கையளிக்கின்றோம். ஆகவே புனிதர் வானதூதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்களுமை புகழ்ந்து விடுவென்று சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரின் இன்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் மூச்சு அவருடைய ஆவியை பொழிந்த காணிக்கைகளின் தூய்மைப்படுத்தமை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு மாறுபனவாக. அவர் பாடுவிட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை 75 செலுத்தி அதை பெற்று தாம் சீர்களுக்கு அழைத்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். ஒவ்வொரு இரவு விருந்து அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறினோம். சிலர்களுக்கு அழைத்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கு என்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். விசுவாசத்தின் மறைபொருள்: உலகின் மீட்பரே, எங்களை மீட்டருளும். உமது சிலுவையினாலும் உயிர்ப்பினாலும் எங்களுக்கு விடுதலை அளித்தவர் நீரே. எங்களுக்கு விடுதலை அளித்தவர் நீரே. உலகின் மீட்பரே. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு திருமப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உன் திருமுனின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை நீங்கள் ஏற்றுக்கொண்டு எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உண்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் ஒரு திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் மேதகு ஸ்டீபன், எல்லா திருநிலையினர் நம்பிக்கையோடும் விசுவாசத்தோடும் பல விண்ணப்பங்களை வேண்டுதல்களையும் கொண்டு வந்திருக்கிற பாத்திமா நகர் மக்களையும் ஒவ்வொரு குடும்பங்களையும் அங்கிருந்து வெளி ஊர்களிலே வெளிநாடுகளிலே பயணித்து உழைக்கின்ற படிக்கின்ற அனைவரையும் நீர்தாமே உடைய அன்பு கரங்களினால் ஆசீர்வதியும். சிறப்பாக தாப்பாத்தி மக்களுடைய அனைத்து வாழ்வு உரிமைகளையும் நீர்தாமே பாதுகாத்து அவர்களுக்கு சிறப்பான ஆசிரை இந்த யூபிலி ஆண்டிலே நிறைவாக கொடுத்தருளும். தந்தையே, மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில்களும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுகவழியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கண்ணி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித சுசையப்பர், புனித திருத்தூதர்கள், எங்கள் பாதுகாவலருடைய கூடி அற்புத புனித அந்தோனியார், உலகில் முகந்தவராய் இருந்தோர் எங்கள் மறைமாவட்ட புனிதர்கள் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்குள்ள தகுதி வச்சு திருமணே கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து வரம் அருள உம்மை மன்றாடுகின்றோம்.
இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் அல்ல இறைவனாகிய தந்தையே தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்று உமக்கு உரியதே. ஆமென். 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 ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு கற்று தந்தவாறு எனக்கு தந்தையை நோக்கி மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனையில் விழவிடாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமை வென்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்னும் திரு தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் திருவை நம்பிக்கையை கண்ணோக்கி முதல் திருவிழாத்திற்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்துள்வீராக. என்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்று இருப்பதாக, ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கு ஒருவர் கிறிஸ்து தரக்கூடிய சமாதானத்தை அறிவித்துக் கொள்வோம். சமாதானம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதியருளும். இறைவனின் செம்மறி, இந்த உலகின் பாவங்களை போக்குவர். செம்மறி விருந்துக்கு அழைக்கப்பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியரும் எனது ஆன்மா நலமடையும். மொழி பேசி என்னை தேற்றவே, கொஞ்சம் தமிழ் மொழி பேசி என்னை தேற்றவே. பிஞ்சு நெஞ்ச மழைக்குது வருவாய் தேவா, தாயாக அன்பு செய்யும் என்னுயிர்
வாழ்வில் ஒளியேற்றவா வாழ்வில் ஒளியேற்றவா எல்லாமே நீதானே இறைவா என்னுள்ள நிறைவாக நீவா எல்லாமே நீதானே இறைவா என்னுள்ள நிறைவாக நீவா தாயாக அன்பு செய்யும் என்னுயிர் நீதானையா சேயாக நம்பி வந்தேன் வாழ்வில் ஒளியேற்றவா தாயாக அன்பு செய்யும் என்னுயிர் நீதானையா சேயாக நம்பி வந்தேன் வாழ்வில் ஒளியேற்றவா இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிறந்த 2025ஆம் ஆண்டினுடைய யுபிலியை பரிபூர பலன்களுக்காக கொடியேற்பதற்கு புனித அந்தோனியாருடைய இந்த திருத்தலத்திலே வைத்து சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். அந்த பரிபூரண பலன் பெற வேண்டியும் நம்முடைய பங்கிலிருந்தும் நாம இங்க திரு யாத்திரையிலே கலந்து கொண்டிருக்கிறோம். வந்தவங்கள் ஒவ்வொருவருக்கும் கோடியேற்பதனுடைய அருளும் ஆசீரும் நிரம்ப கிடைக்கும் என்று நம்புகிறோம். இந்த வேளையில் இதற்கு ஒரு வாய்ப்பு கொடுத்த இந்த பங்கினுடைய, அதாவது கோட்டூர் பங்கை சார்ந்தது இது. அதனுடைய பங்கு தந்தை அருட்பணி அமலன் ஒரு இளம் குருவானவர் தான். இந்த இடத்துல இடத்த கொடுத்துருக்காங்க. ஒரு மிஷன் பாரிஸ், அதாவது மறை பரப்பு தளம் என்று சொல்லுவார்கள். ஒரு 4-5 கிளை பங்குகள் இருக்கு. ஓடி ஓடி வேலை செய்கிறாரு. இந்த இடத்துலையும் இதுவரைக்கும் யாரும் செய்யாத அளவிற்கு இதை கொண்டு செல்லணும். அதுவும் தூத்துக்குடி மாநகரத்தில் இருக்கக்கூடிய எல்லா சபைகளும், பக்த சபைகளும், இயக்கங்களும், பங்குகளும் இதில் கலந்து கொண்டு இந்த கோடி அற்புதனுடைய இந்த திருத்தலத்தில் அவர்கள் என்ன வேண்டுகிறார்களோ அதெல்லாம் நிரம்ப கிடைக்க வேண்டும் என்பதற்காக ஒரு புதிய முயற்சி, மிகவும் பாராட்டக்கூடக்கூடியது. நம்ம எல்லாம் ஒரு கரவை அவருக்கு எழுப்போம். ஏன்னா எதற்காக சொல்லுகிறேன் என்றால், நாம
திருநெல்வேலியிலிருந்து நாகர்கோவில் போகிற வழித்தடத்தில் பார்த்தோம்னா புண்ணியவாளன் குருசரின்னு சொல்லிட்டு ஒன்று, அதுக்கு இப்போ வேளாங்கண்ணி தான் திருத்தலமாக இருக்கிறது. முதல்ல பார்க்கும்போது இப்படி தான் இருந்துச்சு. இப்போ பார்த்தோம்னா இது பெரிய திருத்தலம் இந்த இடத்துல. அதுவும் மிக முக்கியமான வழித்தடத்தில் இருக்கிறனால இதுவும் நம்மளுடைய மறை மாவட்டத்தினுடைய எல்லை பகுதியில் இருக்கிற இதுவும் ஒரு முக்கியமான வழித்தடம் தான். இன்னைக்கு இந்த இடத்துல இருந்து இங்கே பார்த்தோம்னா இது இன்னும் பிரபலமாகாததுக்கு காரணம் ஒரு வகையில் நம்மளை தான் சொல்லணும், நம்ம மக்களை தான் நம்ம சொல்லணும். ஆனால் அங்கே சொன்னோம்னா அவங்க மிக பிரபலப்படுத்தி கொண்டார்கள். இங்கே எத்தனை லாரிகள் போச்சுன்னு பாருங்க, எத்தனை கார்கள் வாகனங்கள் போதும், எல்லாம் அங்கே நிப்பாட்டி வேளாங்கண்ணி அணியை தரிசித்து கொண்டு தான் செல்வார்கள். அந்த அளவிற்கு இந்த இடம் மாறும். நிச்சயமாக பாலன் மாற்றுவார், அருட்பணி பாலன் மாற்றுவார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. நாங்கள் வரும்போது பேசிக்கிட்டு தான் வந்து விடுவோம். அதனால இந்த இடத்துல இருந்து இன்னும் நிரம்ப பணி செய்வதற்கு கோடியற்பதனுடைய அருளும் ஆசீரும் இன்னும் நல்ல உடல்நலமும் திடமும் மனப்பக்குவமும் பலமும் எல்லாம் நிரம்ப கிடைப்பதற்காக நம்முடைய ஜெபங்களிலே அவரை நாம் தாங்கிக் கொள்வோம். அனைவர் இறுதி மன்றாட்டிற்காக எழுந்து நிற்போம். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, ஒரே அப்பத்தால் எங்களுக்கு புத்துணர்வு அளித்து ஒரே நம்பிக்கையை நிலைத்திருக்க செய்கின்றீர். அதுபோலவே முதலால் எங்களுக்கு வலுவூட்டி கிறிஸ்துவுக்குள் ஒரே உடலும் ஒரே உள்ளமும் உடையவராகி நாங்களும் அவரோடு ஆட்சிக்கு உயர்த்தெழ செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆண்டவர் தம் திருமுகத்தை உங்கள் மேல் ஒளிர செய்து உங்களுக்கு இரக்கம் காட்டுவாராக. ஆண்டவர் தம் திருமுகத்தை உங்கள் பக்கம் திருப்பி உங்களுக்கு தம் அமைதியை அருள்வாராக. ஆண்டவர் ஆசி வழங்கி உங்களை காப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியானோர் உங்களை என்றென்றும் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. நன்றி. நம்புங்கள், ஜெபியுங்கள், நல்லது நடக்கும், நல்லது நடக்கும். நம்புங்கள், ஜெபியுங்கள், நல்லது நடக்கும், நல்லது நடக்கும். அன்புக்குரிய இறை மக்களே, திருப்பலியிலே நன்றி சொல்லணும். திருப்பலி முடியட்டும் என்று நினைத்தேன். சிறப்பாக இன்றைய நாளில் இந்த இடத்திற்கு உங்கள் வந்து மிக அழகாக இந்த திருப்பலியை சிறப்பித்திருக்கிறேன். எனவே உங்களுக்கு தாப்பாத்தி திருத்தல தந்தை சார்பாக எங்களுடைய மனதார நன்றி. இது தூத்துக்குடி மறை மாவட்டத்தில் தந்தை அவர்கள் மற்ற தந்தைகள் சொன்னது போல் வடபகுதியில் அமைந்த ஒரே ஒரு திருத்தலம். சரிங்களா? நீங்க தென்பகுதியிலே போனீங்கன்னா நிறைய திருத்தலம் இருக்கும். ஆனா தூத்துக்குடிக்கு வடபகுதியில் இருக்கிற ஒரே திருத்தலம் இந்த குட்டி திருத்தலம், தாப்பாத்தி அந்தோனியார் திருத்தலம். இந்த வழியா நிறைய நேரம் போயிருப்பீங்க, மதுரைக்கு சென்னைக்கு இல்லையா? கண்டிப்பா போயிருப்பீங்க.
கண்டிப்பா நிறைய பேர் இந்த திருத்தலத்தை பார்த்துருப்பாங்க. இது நம்ம மறை மாவட்டமா வேற மறை மாவட்டமா அப்படின்லாம் நிறைய சந்தேகங்கள் இருந்திருக்கும். தலைவரோடு பேசியிருக்கலாம், அங்கே ஒரு அந்தனியார் கோயில் இருந்துச்சு பார்த்தோம் அப்படின்னு. இது நம்ம மறை மாவட்டத்தை சார்ந்த ஒரு திருத்தலம். எனவே இந்த திருத்தலம் தூத்துக்குடி மறை மாவட்டத்தினுடைய நேரடி பார்வையில் இருக்கக்கூடிய ஒரு திருத்தலம். அப்படி என்றால் இந்த மறை மாவட்டத்தை வளர்த்திருக்கக்கூடிய தார்மீக பொறுப்பு உங்களுடைய பங்கு தந்தை சொன்னது போல் உங்களுடைய பொறுப்பாகவும் இருக்கிறது. எனவே இந்த திருத்தலத்தை ஒவ்வொரு நாளும் ஜெபியுங்கள். இனி இந்த பக்கம் போகும்போது இந்த திருத்தலத்திற்கு வந்து செல்லுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். உடைய ஆயர் அவர்கள் இந்த திருத்தலத்தின் மீது தனி கவனம் இந்த ஆண்டு செலுத்தப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த பரிபூர்ண பலனை 3 திருத்தலங்களுக்கு கொடுத்தார். 1 பனிமை மாதா பேராலயம், 2 தந்தை அவர்கள் சொன்னது போல் காவல் கிணறு புண்ணியவாளன்புரம், 3வதாக இந்த குட்டி திருத்தலம், இந்த தாபாதி திருத்தலம். இங்கு எல்லாரும் வர வேண்டும், பரிபூர்ண பலன் பெற வேண்டும், இந்த திருத்தலம் வளர வேண்டும் என்பதற்காக ஆய்வர்கள் இந்த பரிபூர்ண பலனை இந்த திருத்தலத்திற்கு கொடுத்திருக்கிறார். எனவே தொடர்ந்து இந்த திருத்தலத்திற்காக நீங்கள் ஜெபியுங்கள். வர உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். காரணம், இந்த திருத்தலம் என்பது ஒரு பல அற்புதங்களையும் அதிசயங்களும் ஏறெடுக்கக்கூடிய ஒரு திருத்தலம். ஏனென்றால் இந்த வாகன ஓட்டிகள் போகின்ற போது கண்டிப்பாக இங்க வந்து அவங்க வாகனத்தை நிப்பாட்டி காணிக்க போட்டு போகின்றதிலும் சரி, அல்லது ஒவ்வொரு செவ்வாய்க்கிலும் வெளியூர் மக்கள் வந்து சொல்கின்ற சாட்சி விதத்திலும் சரி, இந்த அந்தோனியார் இந்த வாகன ஓட்டிகளுக்கு முழு பாதுகாவலராக இருக்கிறார். இங்கு எந்த வேண்டுதலோடு அவங்க வாகனத்தில் போகும்போது ஒரு வேண்டுதல் வச்சுட்டு போனாலும் அது நடந்துருது. ஏன்னா இனி என் வாழ்க்கை இனிமே முடியாது, எங்க அம்மா வாழ்க்கை, எங்க அம்மா இறந்துருவாங்க அப்படின்னு சொல்லி தூத்துக்குடிக்கு ஒரு தாயை கொண்டு போன ஒரு சகோதரர் அப்படி போகும்போது இந்த அந்தோனியார்ட்ட ஒரு வேண்டுதல், எங்க அம்மா உயிரோடு இருந்தா திரும்ப கூட்டு வரேன்னு 10 நாள்ல மறுபடியும் கூட்டு வந்தாங்க. அதுதான் இந்த திருத்தலத்தினுடைய பெருமை. இந்த திருத்தலத்தம் வெறும் 12 குடும்பங்களை கொண்டுள்ள ஒரு திருத்தலம். ஆனால் இந்த திருத்தலத்தில் நிறைய பேர் வெறிய ரொம்ப பாமர மக்கள். அவர்கள் வேடிக்கையா சொல்லுவாங்க, இந்த அந்தோனியாரை நாங்கள் நேரில் பார்த்துருக்குறோம் அப்படின்னு. ஏன் அப்படின்னா சில நேரம் நம்ம வாழ்க்கை ஏதாவது சோகம் நடந்துட்டா கடவுள் மேல ஒரு கோபம் வரும் இல்லையா? இப்படி கோபம் வந்து இனிமே நான் அந்த கோயிலுக்கு வரமாட்டேன் அப்படின்னு சொன்னபோது இந்த அந்தோனியார் அவர்களுக்கு நேரில் சென்று காட்சி கொடுத்து எழுந்து வா என்று சொல்லி திரும்ப அழைத்து வந்த ஒரு மாபெரும் புதுமை அந்தோனியார். இந்த அந்தோனியார் சிறுவத்தை பார்த்தீங்கன்னாலே வித்தியாசமா இருக்கும். எல்லாருமே வலது கரத்துல தான் ஆசீர்வாதம் பண்ணுவாங்க. இந்த அந்தோனியார் இடது கரத்துல இருந்து ஆசீர்வாதம் கொடுத்துட்டு இருப்பார். உள்ள போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த அளவுக்கு இங்கே இந்த அந்தோனியாரை நேரடியாகவே பார்த்த பல மனிதர்கள் நம்மிடையே இருக்கிறாங்க, பின்னாடி உட்கார்ந்து இருக்கிறாங்க. எனவே இந்த திருத்தலம் பல அற்புதங்களை அதிசயங்களை கொடுக்கக்கூடிய திருத்தலம். ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் மாலை 7 மணிக்கு இங்கு திருப்பலி நடைபெறும். ஞாயிற்றுக்கிழமையிலும் திருப்பலி நடைபெறும். ஆங்கில மாதத்தினுடைய கடைசி செவ்வாய், தமிழ் மாதத்துல வந்து புளியம்பட்டி ஃபேமஸா இருக்கும். ஆங்கில மாதத்தினுடைய கடைசி செவ்வாய் இங்கு மாலை 6 மணிக்கு குடமளிக்கும் ஆராதனை, மறைவுரை, நற்கருணை ஆசீர், திருப்பலி. வந்திருக்கிற எல்லா மக்களுக்கும் அசன விருந்தும் கொடுப்பாங்க. கிட்டத்தட்ட ஒரு 300 இருந்து ஒரு 500 பேர் ஒவ்வொரு மாதமும் வருகிறார்கள். எனவே நீங்களும் இனி வாய்ப்பு இருந்தால் கண்டிப்பாக அந்த கடைசி செவ்வாயை கலந்து கொள்ளுங்கள். மதுரைக்கு போற வழியில் கண்டிப்பாக இந்த அந்தோனியாரை முகமுகமாக பார்த்து விட்டு செல்லுமாறு உங்களை அன்போடு அழைக்கின்றேன். அமாவாசை திருநிகழ்வு என்று ஒன்று உண்டு. அப்படின்னா என்ன அப்படின்னா, அமாவாசைக்கு இங்க வந்து மக்கள் தூங்கிட்டு போனாலே அவங்களுடைய வாழ்க்கையில ஒரு சாபங்கள் பாவங்கள் எல்லாமே வீங்கியதாக அவர் உணர்றாங்க. வேற எதுவுமே இருக்காது, ஒரு ஜபமோ இல்லை ஒரு பூசை எதுவுமே இருக்காது. வருவாங்க மக்களோடு மக்களா வந்து இந்த கோயில வீட்டுல படுக்கிறதுக்கு வேலா ஒரு நாள் நைட்டு கோயில படுத்துட்டு போவோம் அப்படின்னு சொல்லி வந்து தூங்கிட்டு போவாங்க. ஆனா நிறைய பேர் தங்கள் உள்ளத்தில் இருக்கக்கூடிய சாபங்கள் நீங்கிச்சு. போன மாசம் கூட ஒரு சாதாரணமா வந்த ஒரு மக்கள் திடீரென்று பேயாடினாங்க. அந்த அளவுக்கு ஒரு அற்புதங்களை அதிசயங்களை கொடுக்கக்கூடிய ஒரு திருத்தலம். எனவே இந்த நிகழ்வுகளெல்லாம் நீங்கள் மனதில் வைத்து வாய்ப்பு கிடைக்கின்ற போது இந்த திருத்தலத்துக்கு வருமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இது நன்றியின் நேரம். உங்களுடைய பங்கு தந்தைக்கு என்னுடைய முதலாவது நன்றி. நாங்கள் நேரில் சென்று சந்தித்து எங்களுடைய திருத்தலத்துக்கு வர வேண்டும் என்று சொன்னோம். கண்டிப்பாக வருவேன் என்று சொன்னதோடு இல்லாமல் தந்தையர்களே 2 நாள் கழித்து இந்த தேதியில நாங்க வருவோம் அப்படின்னாங்க. அதன் முன்பு மீண்டும் யோசித்து செவ்வாய்க்கிழமை தான் எனக்கு வேணும்னு சொல்லி அந்த செவ்வாய்க்கிழமை என்னுடைய மக்கள் அந்தோனியார் திருத்தலத்துக்கு வர வேண்டும் என்று ஆவலோடு அழகாக உங்களை முன் அனுப்பி சரியான நேரத்தில் இன்றைய நாளில் வந்து ஒரு நல்லதொரு திருப்பலியை நிறைவேற்றினார்கள். தந்தை அவர்கள் எனக்கு முன்னாள் உதவி பங்கு தந்தையாக இருந்து செயல்பட்டார்கள். நான் காலேஜ் படிக்கும்போது புதுக்கோட்டை பங்குல உதவி பங்கு தந்தையாக செயல்பட்டவர்கள். தந்தையவரோடு அறையில தான் நாங்களும் தூங்கி
அவரோடு எல்லாமே பகிர்ந்த ஒரு நினைவுகள். அந்த நினைவுகளை மீண்டும் மீண்டும் நினைத்து பல வகையில் தந்தையோடு பகிர்ந்தது உண்டு. எனவே அதன் அடிப்படையில் இன்றைய நாளில் உங்கள் அனைவரையும் அழைத்து வந்திருந்த உடைய பங்கு தந்தை அருப்பணி ஜெயசுதாஸ் அவர்களுக்கு உடைய மனதார நன்றியையும் பாராட்டையும் அன்போடு உங்களின் சார்பாக கரங்களை தட்டி நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இரண்டாவதாக இன்றைய நாளில் மறையுரை கொடுத்த அருத்தந்தை ஜெயந்தன் அவர்கள். தந்தை அவர்கள் நான் பங்கு பொறுப்பெடுத்ததிலிருந்தே ஒரு நல்ல அண்ணன், எப்போதுமே தட்டி கொடுக்கக்கூடிய ஒரு மாபெரும் தந்தை. நான் கூட்டப்பள்ளியில் இருந்த போதும் சரி, ஆலந்தலையில் இருந்த போதும் சரி, தாளமுத்து நகரில் இருந்த போதும் சரி, தம்பி நீ நல்லா செய்கிற, செய் இப்படி செய் அப்படி செய்யின்னு பலவிதமான நல்ல முன்னெடுப்புகளை எடுத்து அதே போல என்னாலும் உற்சாகப்படுத்துகின்ற ஒரு மாபெரும் நல்ல ஒரு அண்ணன் அருப்பணி ஜெயந்தன். இந்த நாளில் மிக சிறப்பாக பரிபூர்ண பலன் என்றால் என்ன, அந்தவனுடைய வாழ்க்கையில் நடந்த நிகழ்வுகள் எல்லாம் சொல்லி நல்லதொரு மறையுரை கொடுத்த அருப்பணி ஜெயந்தன் அவர்களுக்கும் நல்ல ஒரு கரங்களை தட்டி நாம் பாராட்டுகளை தெரிவித்து அவர்களுக்கும் நம்முடைய நன்றியை சொல்லும். அடுத்ததாக அன்பு அண்ணன் விமல்ஜன் அண்ணன். எனக்கு நாங்கள் ரெண்டு பேருமே ஒரே குறுமடத்தில் படித்தவங்க. ஒரு 2 வருஷம் எனக்கு முன்னாடி படித்தாங்க, நாங்கள் பின்னாடி படித்தோம். ஆனால் எந்த விதமான ஒரு பாகுபாடும் இல்லாமல் எப்போதும் சிரிச்சுக்கிட்டே இருப்பார், வேகமாக நடப்பார், நிற்க மாட்டார் இல்லையா, துருன்னு இருப்பார். எதையுமே திறம்பட கேட்கக்கூடிய, நேரடியாக கேட்கக்கூடிய ஒரு மாபெரும் அண்ணன். என்னுடைய பங்குல களப்பணிகளாக செய்திருக்கும் போது நல்ல ஒரு அனுபவம். மறை மாவட்டத்தில் நான் எப்படி இருக்க வேண்டும் என்று அக்கறை கொண்டு நல்ல நிகழ்வுகளை அடிக்கடி தொடர்பு கொண்டு உற்சாகப்படுத்தக்கூடிய ஒரு மாபெரும் நல்ல தந்தை. எனவே தந்தையவர்கள் இன்றைய நாள் வந்திருப்பது கூடுதல் சிறப்பு. எனவே அவர்களுக்கும் என்னுடைய மனதார நன்றியையும் பாராட்டுகளையும் அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்ததாக நீங்கள் இங்கு அழகாக நல்லது ஒரு பாடகர் குழு, மிக சிறப்பாக நல்ல ஒரு பாடகர் குழு நீங்களா பிச்சிருக்கிறீர்கள். மிக அழகாக இந்த திருப்பலிக்கு பாடல்களை பாடி இந்த திருப்பலியை சிறப்பித்தார்கள். எனவே பாடகர் குழுவிற்கு என்னுடைய நன்றி. அடுத்ததாக ஆல்ட்ரு பாய்ஸ். உண்மையிலேயே சொல்லணும்னா எங்கள் கோயிலில் இன்னைக்கு தான் முதல்ல பீட உடுப்பே போட்டிருக்கிறாங்க. எங்கள் மக்களுக்கு அது பழக்கமே கிடையாது, சரிங்களா? ஆனால் உங்கள் பிள்ளைங்க அங்கிருந்தே உடுப்பை கொண்டு வந்து சிலுவை கொண்டு தூக்கிட்டு வந்து மொத்தமாக அழகாக சில பேர்லாம் யூனிஃபார்மோடே இருந்தான். அந்த அளவுக்கு பீடப்பூக்கள் மிக சிறப்பாக இந்நாளின் அனைத்தையும் செய்தார்கள். எனவே உங்களுடைய பீடப்பூக்களுக்கும் மனதார நன்றி. ஜெபமாலை சொன்ன அந்த தாய்க்கும் நன்றி. இடையிலே அடிக்கடி பாவ சங்கீதனத்தில் பங்கெடுத்த அனைத்து நல்ல உள்ளத்தாருக்கும் நன்றி. வந்திருந்த உங்கள் அனைவருக்கும் நன்றி. ஏன் அப்படின்னா செவ்வாய்க்கிழமை உங்க பங்கிலேயே அந்தோனியார் குருசடி இருக்கும். ஆனால் இருந்ததும் போதும் இந்த அந்தோனியாரை தேடி வருவோம் என்று மிக சிரமம் கொண்டு கிட்டத்தட்ட நீங்க ஒரு 70 கிலோமீட்டர்லேருந்து அங்கிட்டு வந்திருக்கிறீங்க. எனவே மிக சிரமம் கொண்டு நீங்க இங்க வந்திருக்கிறீங்க. எனவே உங்களை பாராட்டுவது மிக சால சிறந்தது. எனவே உங்களுக்கு என்னுடைய மனதார நன்றியையும் பாராட்டுகளையும் அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போது வந்திருக்கின்ற 3 தந்தையர்களுக்கும் ஒரு அந்தோனியார் வரலாற்று புத்தகத்தை சின்ன ஒரு நினைவு பரிசாக அன்போடு கொடுக்க ஆசைப்படுகிறேன். அன்புக்குரியவர்களே, தொடர்ந்து இந்த திருத்தலம் தூத்துக்குடி மறை மாவட்டத்தின் திருத்தலம் அப்படின்னா உங்களின் திருத்தலம். எப்போது வேண்டுமானாலும் வாருங்கள். அன்போடு அந்தோனியார் உங்களுக்கு அருளை ஆசீர்வாதத்தையும் வழங்குவார். இந்த பரிபூர்ண பலன் இதோடு முடியல. இனிமே நீங்க திருத்தத்தின் கருத்துக்களுக்காக ஜெபித்தால் மட்டும்தான் பரிபூர்ண பலன் முழுமையாக உங்களுக்கு கிடைக்கும். எனவே திருத்தத்தின் கருத்துக்களை ஜெபித்து அதன் பின்பு பிதாசனோடு நிறைவு செய்யுமாறு அன்போடு அழைக்கிறேன். நன்றி. பரிசுத்த பாப்பாண்டி சிதறத்துக்கள் நிறைவேற்படியாக வேண்டிக் கொள்வோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தை, எமது பெயர் தூயது என போற்ற பெறுக. மது ஆட்சி வருக. மது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உடைய திருவயிற்றின் கனியாகி இயேசுவும் ஆசி பெற்றவரே. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.